Hi friends and families, welcome to my channel Lila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி எக்டோபிக் பிரெக்னன்சினா என்ன, அது அதுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதுக்குரிய காரணங்கள் என்ன, இத பத்தி எல்லாம் தெளிவா நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அத பத்தி பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏனா கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சிக்க கூடிய விஷயங்கள் இது. சோ இது எக்டோபிக் பிரெக்னன்சி நம்ம ஆகியிருக்கோம் அப்படினா என்னென்ன சைன்ஸ், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் நம்ம உடம்புல. இப்போ நம்ம கார்டு செக் பண்ணுவோம், பாசிட்டிவ் வரும். ஓகே, நமக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு, ஹாப்பியாக இருப்போம். இன்கேஸ் அங்கே நமக்கு கரு குழாயிலையும், அதாவது கருப்பையில் பதியாமல் நமக்கு வேறு எங்காவது அவுட் ஆஃப் யூட்ரஸில் பதிஞ்சிருக்கு அப்படின்னா அது மூலமாக நமக்கு என்னென்ன அறிகுறிகள் நம்ம உடம்புல தெரியும், அதை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது கண்டுபிடிச்சாலும் அடுத்து எமர்ஜென்சியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸோ டிலே பண்ணவே வேணாம். உடனே எவ்வளோ இயர்லியராக நீங்கள் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ இயர்லியராக உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஸோ உயிருக்கு சேஃப் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ கன்சீவ் ஆகிட்டோம், அதாவது 1 month 4 weeks அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அந்த டைமில் இருந்து நமக்கு எந்த டைமில் வேணாலும் நமக்கு இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ நமக்கு 1 month ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு தெரியும் மிஸ்ட் பீரியட் ஆகிடுச்சு. நமக்கு இப்போ எக்டோபிக் ப்ரெக்னன்சினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கரு குழாயில், அதாவது எண்டோமெட்ரியம் லேயரில் கரு பதியாமல் வெளியில், அதாவது ஃபெல்லோபியன் டியூபாக இருக்கட்டும், இல்லை ஃபெல்லோபியன் டியூபுக்கு மேலேயாக இருக்கட்டும், இல்லை சினைப்பையாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவுட் ஆஃப் த யூட்ரஸ் எங்கெங்கெல்லாம் நான் அது தனியாக வீடியோ போட்டிருக்கேன். புரியாதவங்க அதை ஒரு தடவை போய் பாருங்கள். ஸோ அங்கெல்லாம் கரு உருவாகி இருந்துச்சு அப்படின்னா அதில் தான் நமக்கு இந்த மாதிரியான அறிகுறியெல்லாம் வரும். ஸோ அதுதான் 1 month கழித்து நமக்கு பாசிட்டிவ் காமிச்சிருச்சு அப்படின்னா அதிலிருந்து நமக்கு 12 to 16 weeksக்குள்ளே நமக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தெரியும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பெயின் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th to 9th weekல தான் நமக்கு அந்த பெயின் வர ஸ்டார்ட் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது வர பெயினுக்கும் எக்டோபிக்கான வர பெயினுக்கும் ரொம்பவே பெரிய டிஃபராக இருக்கும். ஈஸியாக நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்தளவுக்கு நமக்கு அந்த பெயின் சிவியாரிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு அது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 6 week 9 weekல நமக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகுது, காமனாக பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கார்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு மிஸ்டு பீரியட் ஆகும். நமக்கு ப்ரெக்னன்சி பீரியடு தள்ளி போகும். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் டெண்டர் பிரெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி நாசியா இருக்கும். இது எல்லாமே நார்மல் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வஜைனல் ப்ளீடிங் இருக்கும். வஜைனல் ப்ளீடிங் நமக்கு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அது இப்போ 9 weeks ஆகிடுச்சு அப்படின்னா அப்போதைக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வர்றது அன்யூஷுவல் தான். ஸோ அந்த டைமில் வருது, ஆனால் லைட்டாக வருது இல்லை ஹெவியாக வருது அப்படின்னாலும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த டைம் அதாவது இந்த வஜினல் ப்ளீடிங் ஆகும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்கள். அப்டமினல் பெயின், அதாவது ரெண்டு சைடும் இருக்க ஹிப், அதாவது இடுப்பு பகுதிக்கு நடுவில் ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் தயவு செஞ்சு நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நார்மலாக இருப்பீங்க. இப்போ நார்மல் ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிவியர் ஸ்டமக் பெயின் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நார்மல் ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே சிவியர் பெயின் இருக்காது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சடனாக சிவியராக பெயின் வரும். அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். லோவர் அப்டமனில் தான் ரொம்ப பெயினாக இருக்கும். ஷார்ப்னா ஊசி வச்சு குத்துற மாதிரி கிடையாது. ஷார்ப்னா ஒரு ஹெவியாக ஒரு இடத்துல ஒரு கையை வச்சு ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா ஷார்ப் பெயின். பட் ரொம்ப சிவியராக இருக்கும், நம்மளால் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதை ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும் இது நார்மல் கிடையாது, இவ்வளோ சிவியராக வருது. ஆனால் மெயினாக ஒன் சைடு தான் வரும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ கரு குழாயிலேயே பதிஞ்சு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கரு குழாய் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், சின்ன சைஸில் தான் இருக்கும். அப்போது அந்த கரு வளருது அப்படின்னா அங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அங்கே பெயின் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த டியூப் வெடிக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெடிச்சிச்சு அப்படின்னா அங்கே ப்ளீடிங் ஆகும், அங்கே நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது.
ஸோ நான் அடுத்து அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். அதில் வந்து நம்ம இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். மெயினாக வந்து பெயின் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் இயர்லியர் சிம்டம்ஸ் நான் சொல்கிறது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் பெயின் இருக்கும். இப்போ எந்த சைடு உங்களுக்கு யூட்ரஸ் வந்து வலிக்குதோ, அதாவது ரைட் ஆர் லெஃப்ட் ஹிப் சைடு உங்களுக்கு எந்த சைடு வலிக்குதோ அந்த சைடு வந்து ஷோல்டர் பெயின் சிவியராக இருக்கும். கிடினஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த டைமில் நமக்கு ரெக்டல், அதாவது நம்ம மோஷன் போகிற இடத்துல ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த இடத்துல வந்து ரொம்ப ப்ரெஷர் பெயினாக இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு. அதே மாதிரி அந்த டைமில் பிபி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். லோ பிபி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரெக்னென்சி, எக்டோபிக் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாமே இது தான். இதை தாண்டி வேறு எதுவும் அப்நார்மலாக இருக்காது. அன்யூஷுவலாக ஃபஸ்ட்டு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். அதுக்கு எக்டோபிக்காக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு பேபி வந்து கருப்பையிலே நல்லபடியாக பதிஞ்சிருக்கும், ஆனால் அங்கே வந்து ப்ளீடிங் இருக்கும். அதுக்கு காரணங்கள் இருக்குது. அது நான் கண்டிப்பாக தனியாக அதுக்கு நான் வீடியோ போடுறேன். பட் எல்லாத்துக்கும் நம்ம எக்டோபிக் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. ஆனால் இந்த சிம்டம்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு ப்ளீடிங் இருக்குது, பெயின் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போங்க. எவ்வளோ இயர்லியராக முடியுமோ அவ்வளோ இயர்லியாக கண்டிப்பாக வந்து நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போது இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் தான் நமக்கு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த சிம்டம்ஸோட ஹாஸ்பிட்டல் போகும்போது அதே மாதிரி நமக்கு வந்து அங்கே எக்டோபிக் ப்ரெக்னென்சியை வந்து ரப்சர் பண்ணி விடுவாங்க, அதாவது கழிச்சு விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நமக்கு இன்கேஸ் அங்கே வந்து குழாய் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு லைஃப் த்ரெட்டனிங் அந்த மூமெண்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போதே ஆல்மோஸ்ட் 45 days 50 daysலேயே வந்து நமக்கு வந்து ஸ்கேனுக்கு டாக்டர்ஸ் வர சொல்லிடுவாங்க. நீங்கள் எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்களோ, இல்லை அப்போ தான் பாசிட்டிவ் ஆகுது, நான் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் கார்டு செக் பண்ண உடனேயே ஏதாவது ஒரு நல்ல டாக்டரை போய் பாருங்கள். அப்படி இல்லைனா 45 days கழித்து நீங்கள் போய் ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ அப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா 45 days 50 daysல வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கரு வந்து கருப்பையில் தான் இருக்கா, இல்லை கருக்குழாயில் இருக்கா, இல்லை வேறு இடத்துல இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்டு செக் பண்ணோன்னா அதை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம குழந்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான். இதில் வந்து சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இப்போ நார்மல் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நம்ம நார்மலாகவே வந்து எக்கு குவாலிட்டிக்கும் எக்கு வந்து ரப்சருக்கு ஓவலேஷன் டைமில் இது எல்லாத்துக்கும் நேச்சுரல் ரெமெடிஸ் நிறைய போட்டிருக்கேன். ஓக்ரா வாட்டர், க்ளோ வாட்டர், இம்ப்ளான்டேஷன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதே மாதிரி ப்ரெக்னன்சி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், இது எல்லாமே வந்து நான் தெளிவாக ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைன்னா கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை பற்றின நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். எக்டோபிக் ப்ரெக்னன்சி கம்பல்சரி எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்காதீங்க. கண்டிப்பாக போய் ஒரு தடவை பாருங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் கேருக்கு. ஸோ சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். குயிக்காக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறத விட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து கன்வே பண்ணி உங்களோட விஷயங்கள் சொல்ல முடியும். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.